வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான மிக ஆரோக்கியமான கம்பு மாவு சிம்ப்ளி செய்யப்படுற. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, எள்ளு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நெய் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அப்புறம் கம்பு மாவு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கற்கண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான இனிப்புக்காக. இப்போ இதெல்லாமே ரொட்டியாக தட்டி இதில் நான் செய்ய போகிறேன் கம்பு மாவு சிம்ப்ளி. ஹெல்த்தியாகவும் சுவையான டேஸ்டான கம்பு மாவு சிம்ப்ளி பார்த்தோன்னா இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான பொருள், ஈஸியான மெத்தடு. எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். மிக ஹெல்த்தியான ஆரோக்கியமானது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கம்பு மாவு என்ன பண்ண போகிறேன் போட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் போட்டு மாற்றிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக இந்து உப்பு போட்டுக்கிறேன். சிகப்பு கலர் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். நல்லா ரொட்டி பதத்துக்கு தேய்ச்சி நல்லா பிசைஞ்சி வச்சுக்க போகிறோம் ரொட்டி பதத்துக்கு. இப்போ மாவை நல்லா ரொட்டி தரத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரொட்டி தட்டி இதை போட்டு தவாவில் ரொட்டியாக தட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு வெள்ளை துணி போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். வாணலி வச்சிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு எள்ளு கொஞ்சம் போட்டு வறுத்துக்கிறேன். லேசாக அந்த சூடாலாம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த எள்ளு. இப்போ லேசான சூடில் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ எடுத்துருவோம். இப்போ தவா வச்சுட்டேன். ரொட்டி தட்டி போட்டு எடுத்துக்க போகிறோம். அதே போல் இந்த அடை மாதிரி ரொட்டியை தட்டி போட்டு எடுத்து அதுக்கப்புறம் தூளாக பிச்சு போட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பொடியாக அரைச்சி கம்பு உருண்டை செய்ய போகிறேன். இப்போ இந்த சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ரொட்டியாக தட்டிக்க போகிறேன். அடை மாதிரி தட்டி தவாவில் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ ரவுண்டாக ரொட்டி மாதிரி தட்டிட்டேன். இப்போ தவாவில் போட்டுக்க போகிறேன். இப்போ தவாவில் போட்டுக்கிறேன். இப்போ அதே லேசாக வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுட்டேன். அதுவும் வெந்துடுச்சு. இந்த பக்கம் திருப்பி போட்டேன். அதுவும் வெந்துடுச்சு. இப்போ 2 சைடுமே திருப்பி போட்டு அழகாக வெந்துடுச்சு. இப்போ 2 நிமிஷம் பற்றி எடுத்துருவோம். வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். ஒரு பிளேட்டுக்கு நான் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு. திரும்ப இன்னொரு ரொட்டி போட்டுக்கிறேன். இப்போ எள்ளு வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அதில் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் பொடியாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதே போல் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன் நல்ல வாசனைக்காக. இப்போ எள்ளு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். கம்பு ரொட்டி மாவு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தா அடுத்த ப்ராசஸுக்கு நான் போயிட போகிறேன். இப்போ இந்த கற்கண்டை அப்படியே மிக்சியில் போட்டால் பிளேட் ப்ராமில் போயிடும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சின்ன இடுக்கியில் போட்டு இடித்து கொஞ்சம் லைட்டாக தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன். இப்போ ஒன்றும் பாதியமாக இருக்குல்ல குத்தி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ கற்கண்டு ஒன்றும் பாதியமாக குத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டேன். இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா தூளாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் கற்கண்டு இனிப்புக்காக. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ரொட்டியை நல்லா பிச்சு போட்டுக்கிறேன். சின்ன பீஸாக துண்டாக பீஸாக கட் பண்ணி பிச்சு போட்டுக்கிறேன். இதே பார்த்திங்கன்னா உரல் இருந்தால் நல்லா அதில் குர்த்தியை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சின்ன பீஸாக பிச்சு போட்டிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். அப்படியே அந்த கற்கண்டு அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே அதிலே போட்டுக்கிறேன்.
இப்போ நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதே உரலில் இடித்து குத்தி எடுத்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கைப்பக்கம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மிக்ஸி ஜார்லனால இங்கே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் கம்பு ரொட்டியை. இப்போ அது கூட என்ன பண்ணுறேன், இந்த கற்கண்டை போட்டுக்கிறேன், வெள்ளை கற்கண்டு, இனிப்பு கற்கண்டு போட்டு அதிலே கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இனிப்புக்காக அது கூட என்ன பண்ணுறேன், எள்ளும் போட்டுக்கிறேன், எள்ளும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன், கருப்பு எள். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கற்கண்டு அப்புறம் வந்து எள் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன் கம்பு ரொட்டியும். இப்போ அது ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சிம்பிளி ரெடி ஆகிடுச்சு, கம்பு மாவு சிம்பிளி ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான டேஸ்ட்டான ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்கிறதுக்கு. அதே போல் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன்ன்றது 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிறேன். நெய்யை ஊற்றிக்கிட்டேன். இப்போ நெய் ஊற்றிட்டா அதை கூட பிசைஞ்சிக்க எடுத்துக்க போகிறோம். ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான கம்பு மாவு, அது கூட கொஞ்சம் தேன் ஊற்றிக்கிறேன். இப்போ அதோட பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். கம்பு மாவு ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான கம்பு மாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான கம்பு மாவு உருண்டை செஞ்சுட்டேன். அதே போல் கேழ்வரகுல சிம்பிளின்னு சொல்லுவாங்க, அதே போல் கம்பு மாவுலேயும் சிம்பிளின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுட்டேன். கம்பு மாவு சிம்பிளி ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது. இந்த உருண்டை பிடிக்கும்போது அந்த ஏலக்காய் வாசனையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கம்பு மாவு வாசனையாகவும் இருக்குது. அதே போல் தேன் ஊற்றிக்கிறதுனால தேன் ஒரு டேஸ்ட்டு. அதே போல் கம்பு போட்டுக்கிறேன். அதே போல் எள்ளும் போட்டுக்கிறேன். எள்ளு வந்து கருப்பு எள்ளு போட்டுக்கிறேன். வேணால் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம். அதே போல் இனிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை சர்க்கரை போட்டுக்கலாம், எது வேணால் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். ஆனால் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான டேஸ்டான கம்பு மாவு சிம்பிளி. ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான கம்பு மாவு சிம்பிளி ரெடி. ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான கம்பு மாவு சிம்பிளி ரெடி.